புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்பிக்கை ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது என்று இறைவனில் நம்பிக்கை வைத்து ஒரு காலமும் நம்மை இறைவன் ஏமாற்ற மாட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நம் புனிதர் பதுவை புனித அந்தோணியாரின் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் இணைந்து கொள்ள வந்திருக்கின்றோம். ஜூபிலி என்றாலே தூயது, விடுதலை என்று பொருள் கொள்ளலாம். இத்தூய ஆண்டில் தூய்மையாக வாழும் போது விண்ணக பேற்றினை பெறலாம், அத்தோடு விடுதலையையும் பெறலாம். ஆனாலும் நமக்கு இறைவன் விடுதலையை தர முன் நாம் பல நிலைகளிலும் கட்டுள்ள சக மனிதர்களுக்கு நம்மால் விடுதலை கொடுக்க முடியும். நோயுற்றோருக்கும், வறுமையில் உலர்வோருக்கும், மன அழுத்தங்களுக்கு ஆளானோருக்கும், தனிமையில் வாடுவோருக்கும் நாம் விடுதலையை கரம் நீட்டும் போது நாமும் நம் புனிதரை போல சாட்சியாக வாழலாம். எனவே ஜூபிலி தரும் விடுதலையின் கடமைகளின் மூலம் விண்ணக வாழ்வை உறைவிடமாக்கிக் கொள்ள நம் இதயங்களை தயாராக்க புனித பலியில் பக்தியோடு கலந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 3வது நவநாளை டஜ்பார் கல்லடி இறைமைகளாகிய நாங்கள் சிறப்பிக்கின்றோம். எமது புனிதருடைய ஆசிர்வாதத்தை வேண்டி நிற்கின்றோம். இன்றைய நாளின் தலைப்புக்கு இணங்க ஜூபிலி தரும் விடுதலையின் கடமைகள் விண்ணக உறைவிடம். ஜூபிலி தரும் விடுதலையின் கடமைகள் விண்ணக உறைவிடம். ஆண்டவரிடத்திலே வேண்டி நிற்போம். இந்த நாளிலே இந்த திருப்பலியினை நல்ல முறையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எங்களை ஆண்டவர் எங்களுடைய பலவீனங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் குறை குற்றங்களிலிருந்தும் விடுவித்து இந்த நாள் எங்களுடைய நாள்
நாளிலே, எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் விடுதலையை சந்திக்கிற நாளாக மாறவும், கிறிஸ்துவின் அன்பை இந்த புனிதரூடாக, புனித அந்தோனியாரூடாக சுவைக்க ஒன்று கூடி இருக்கிற இறை மக்களாகிய நாங்கள் எல்லா விதமான கட்டுக்களில், சாபங்களில், பாவங்களில், வேதனைகளில், நோய்களில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய அன்பை சுவைத்து அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழவும் எங்களை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரக்கத்துக்கு ஏற்ப நாங்கள் அவருக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாறி இந்த உன்னத பலியில் கலந்து கொண்டு இறை அன்பையும் இறை பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ள எங்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிமைப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ரோமேயர் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரையுள்ள திருவசனங்கள். ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய்
கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்பிக்கை ஒப்புரவாகியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டுள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பெறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பெறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பெறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியல்லதாயிருந்தால் எவ்வளவோ நலம். மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் நிகழ்ச்சியுறேன். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நீரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள்.
உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால்தான் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெறுபவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கின்றீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கின்றீர்கள் என்றார். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்றைய நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையினை தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, தொடக்கத்திலே நான் சொன்னது போல, ஜூபிலி தரும் விடுதலையின் கடமைகள் விண்ணக உறைவிடம். இந்த ஜூபிலி ஆங்கிலத்திலே நாங்கள் இப்பொழுது சொல்லுவார்கள் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லி, இந்த ஜூபிலி இயர் நாங்கள் 2015-2016 நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஜூபிலி இயர் ஆஃப் மெர்சி. அதை போல இப்போ நாங்கள் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் பயணிகளாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, அது இன்றைக்கு உங்களதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகான தலைப்பு, எங்களுக்கு தேவையானது ஒரு தலைப்பு, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலி ஆண்டு. எதிர்நோக்கி இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று அலசி ஆராய்வோம். முதலாவது, இந்த ஜூபிலி என்றா என்ன? ஜுபிலேஷன், ஜுபிலே ஹீப்ரூவில் நாங்கள் சொன்னால் அது ஜுபிலேஷன் என்று சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம். நாங்கள் இன்னொரு மனிதனுக்கு விடுதலையை பற்றி சொல்லுவது. இஸ்ராயல் ஜனங்கள் 600ஆம் ஆண்டுகளிலே இதை நித்தாட்டினாங்க. ஏனென்று சொன்னால் அவங்க அடிமைத்தனப்படுத்தப்பட்டார்கள். அடிமைத்தனப்பட்ட பாபிலோனியருக்கு இடையிலே அடிமைத்தனத்தை அவர்கள் சுவைக்கின்ற பொழுதோ, அடிமைப்பட்டு துன்பப்படுகின்ற பொழுதோ அங்கு விடுதலை இல்லை. அப்ப அவர்கள் விடுதலையின் ஆண்டாக, ஒரு மனிதன் விடுதலையின் ஆண்டாக அதை பிரகடனப்படுத்துகின்றான், எடுத்துரைக்கின்றான். அதான் இந்த ஜூபிலி. இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு, எங்களுக்கு கொடுத்த தலைப்பானது இந்த ஜூபிலிக்கு மிகவும் மிகவும் நெருக்கமான ஒரு தலைப்பு. விடுதலை இல்லாமல் ஜூபிலி இல்லை. எப்படிப்பட்ட விடுதலை? முதலாவது, நாங்கள் தொடக்கத்திலே இந்த ஜூபிலியினை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த ஜூபிலியானது எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு நாளாக இருந்தது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஹியூமன் ஸ்லேவரி, அடிமைகள் இருந்தார்கள். மனிதர்கள் அடிமைகளாக வேலை செய்தார்கள். இந்த ஜூபிலி இயர்ல என்ன செய்வாங்க என்று சொன்னால், அந்த அடிமைகளுக்கு விடுதலை கொடுப்பார்கள். இன்றிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள், உனக்கு ஃப்ரீடம். பிறகு கடன் யாராவது வாங்கி இருந்தால், யாரிடமாவது அன்றாட தேவைகளுக்கு கடன் வாங்கி இருந்தால், சரி உன்னால் இந்த கடனை கொடுக்க முடியாது, இந்த கடனை நான் மன்னித்து விடுகிறேன், நீ ஃப்ரீடம், இன்றிலிருந்து கடனிலிருந்து உனக்கு விடுதலை. பிறகு நிலங்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். ஆயத்த நிலங்களை, உழுது பண்படுத்துகிற நிலங்கள், யாராவது காணியை ஒப்பு கொடுத்திருந்தா, யாராவது நம்ம சொல்ற மாதிரி ஈடு வைக்கிறதுன்னு அப்படி வைத்திருந்தால் அதில் அவர்களுக்கு பயிர் செய்ய முடியாது. இந்த ஜூபிலி இயர்ல அதுகளை மீள கொடுப்பார்கள். இதை சிறப்பிக்கும் முகமாக இது உலகம் சார்ந்த எங்கள் பொருள் அடிப்படையிலான விடுதலை, ஆன்மீக அடிப்படையிலான விடுதலை. இந்த ஜூபிலி இயர்ல நாங்கள் இன்றைக்கு 2025 இந்த ஜூபிலி இயரை கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்தில் 3 வசனங்கள் முன்னிற்கின்றன. ஒரு ஆன்மீக விடுதலை. இந்த விடுதலைக்கான செயல்பாடுகள் என்ன? ஒரு மனிதன் எப்படி
எப்படி ஆன்மீக ரீதியாக அவனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, எப்படி அவன் ஆன்மீக ரீதியாக விடுதலை பெறுவது எங்களுக்கு தெரியும். உலகளாக ரீதியில எங்களுக்கு கடன் தொல்லை என்று வைப்போமே, அந்த கடன்ல இருந்து ஒரு ஆள் சொன்னா ரைட், இந்த கடனை நீ எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, இன்றிலிருந்து நீ விடுதலை. ஜெயில இருக்கிறார்கள், பிரிசன் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு இன்றிலிருந்து உனக்கு விடுதலை, அவருக்கு இன்றைக்கு விடுதலை. உடன் உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் விடுதலை அடைய பேப்பர்ல போடுவாங்க, இவருக்கு இன்றைக்கு விடுதலை. அது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அதே போல ஒரு மனிதன், இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற மனிதன் எப்படி விடுதலையினை பெறுகின்றான்? நான் சொன்னது போல 3 விஷயங்களை நாங்கள் எங்களுடைய மனதிலே இன்று இருத்திக் கொள்வோம். முதலாவது ரெகன்சிலியேஷன் என்ற ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ரெகன்சிலியேஷன், ஒப்புரவு, ஒப்புரவருட்சாதனம், ரெகன்சிலியேஷன், நாங்கள் ஒப்புரவாவது. இரண்டாவது நாங்கள் சொல்லுவோம் forgiveness, பாவ மன்னிப்பு, மன்னிப்பு. மூன்றாவது mercy, இரக்கம். அப்ப இந்த 3 விஷயங்கள் இருக்கு, reconciliation, forgiveness and mercy. ஒப்புரவு, மன்னிப்பு and இரக்கம். இந்த 3 விஷயங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஒரு மனிதனை சாவின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக. நீங்கள் திருவிவிலியத்தை அழகாக படித்து பாருங்கள். ஒரு மனிதன் பாவத்திலே பிடிபடுகிற பொழுது, ஒரு மனிதன் நோயிலே பிடிபடுகிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்கும் முன் என்ன சொல்லுவார் என்று, இனிமேல் இப்படி செய்யாதே, பாவம் செய்யாதே. முதலாவது அவனை விசாரிக்கின்றார், நீ எப்படிப்பட்ட பாவத்திலே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சமாரியா பெண் நீர் கிணத்தடியிலே கேட்கிறார், உன் கணவனை கூட்டிட்டு வா. ஒரு விபச்சார பெண்ணிடத்திலே கேட்கிறார், உன்னை யாரும் தண்டிக்கவில்லை. அதுதான் அந்த ஒப்புரவு. அவர்களை அறிந்து கொள்ளுதல், அவர்களை அறிந்து கொள்ளுதல். கண் தெரியாத பார்வையற்ற மனிதன், தாவீதே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவை கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல். அப்ப ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனுடைய வேதனையை, இயேசு ஒரு மனிதனுடைய நிலையினை அறிந்து கொள்கிறார், அவனோட ஒப்புரவாகின்றார், அவனை ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவது அவர் சொல்லுகிறது என்ன? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் இப்படி செய்யாது. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கையை தூக்கி கொண்டு நட, இதைவிட உனக்கு பொல்லாதது நடக்காத வண்ணமாய் உன்னை காத்துக்கொள். பெண்ணே, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார். அவர் ஒரு மனிதனோடு ஒப்புரவாவதும், அவனை ஏற்றுக்கொள்வதும், மன்னிப்பதும் அவருடைய attitude, we call the attitude of mercy, இரக்கத்தின் ஊடாக. அப்ப நான், ஆண்டவரே உமது இரக்கத்துக்கேற்ப எங்களை மன்னியும், உம்முடைய இரக்கத்தை கேட்ப எங்களை மன்னி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இன்றைய தலைப்பை நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது, ஜூபிலி தரும் விடுதலையின் கடமைகள், இந்த 3 கடமைகள் எங்களுக்கு முன்னிற்கின்றன. நான் முதல் சொன்னது போல எங்களுடைய we call it tangible sign of hope என்று சொன்னால், நாங்கள் இன்னொருவருக்கு நம்பிக்கை கொடுக்கிற பொழுது அந்த நம்பிக்கையானது வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது ஒரு மனிதன் கஷ்டத்திலே வாழ்கிறான், உங்களிடத்திலே கடன் பெற்றவனுக்கு கடனை திருப்ப கொடுக்க முடியவில்லை, உங்களிடத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்தவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, அல்லது வைத்தியசாலையிலே உணவின்றி தவிக்கிறார்கள் மனிதர்கள், அல்லது நோய்வாய்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு போய் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களிடத்திலே இருந்து அவர்கள் கடனை சற்று திருப்பி கொடுப்பதற்கு உதவி செய்கிற பொழுது tangible sign of hope. அப்ப பிறர் அறியக்கூடிய வண்ணமாக மனிதர்களுக்கு நீங்கள் விடுதலை, நம்பிக்கையை கொடுக்கிறீர்கள். இந்த மனித சமுதாயம் எங்களை புறக்கணிக்கவில்லை, எங்களை புறக்கணிக்கவில்லை, எங்களோடு கூட இருக்கிறது. இப்ப நாங்க குறிப்பா சொல்ல போனா ஒரு மரியான்சனியாக இருக்கலாம், ஒரு வின்சென்டி பவுலாக இருக்கலாம், பங்குகளில் வேலை செய்கிற யூத்தாக இருக்கலாம், பரிபாலன சபையாக இருக்கலாம். நீங்கள் மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இருப்பீர்களோ இல்லையோ என்பது அடுத்த கொஸ்டின். பட் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையானது பிறரால் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
ஒரு ஆளுக்கு பசிக்குது, சாப்பாடு இல்லை, அவன் சாக போறான்றவனுக்கு போயிட்டு நீ அப்படியே நில்லு நான் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு வரேன்டா சரி வராது. அவனுக்கு முதலாவது சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்ப நாங்கள் செய்கிற இந்த நம்பிக்கையை பிற மனிதனுக்கு ஏற்படுத்துவது எங்களுடைய செயல்பாடுகள். ஒரு குழுக்களில் உங்களுக்கு தெரியும், நீங்க உதவிகளை செய்வீர்கள், வீடுகளை தரிசிப்பீர்கள், ஜெபம் பண்ணுவீர்கள், சுபமாலை சொல்வீர்கள், நோய் உற்ற மனிதர்கள் போய் பார்ப்பீர்கள், ஒரு சாவிடு விழுந்த மனித இளவு வீடுக்கு போவீங்க. அப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் ஏன் குழுக்களாக செய்கிறீர்கள்? மனித சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு, மனித சமுதாயத்திற்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் ஒரு மனித சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கின்றார்? எப்படி இறைவனை விட்டு பிரிந்து வாழ்கின்ற, பாவத்திலே வாழ்கின்ற சமுதாயத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார்? தன்னுடைய ஒரே குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்புகின்றார். இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பாவத்திலே சாபத்திலே வாழ்கிற பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்கின்றார், எங்களை தத்தெடுக்கின்றார் இயேசுவினூடாக. That's what nicely it goes in English. The Jesus Christ reconciled the world to God through his suffering, death and resurrection. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார், ஏற்புடையதாக்கின்றார் தன்னுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும். இந்த பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் நான் சொன்னது போல 3 விடயங்கள் அடங்குகின்றது. இந்த 3 விடயங்களானது தான் reconciliation, forgiveness and mercy. ஒப்புரவு, பாவ மன்னிப்பு, இரக்கம். இந்த 3ம் அந்த செயல்பாட்டிலே அடங்குகிற பொழுது சாபத்திலேயும் பாவத்திலேயும் இருந்து வாழ்ந்த சமுதாயம் விடுதலை பெறுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய பொறுப்பென்ன? எங்களை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தாரோ, எங்களை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரோ, எங்கள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கம் காட்டினாரோ, அதே போல அடுத்திருப்பவர் மீது நாங்கள் இரக்கம் காட்ட அழைக்கப்படுகின்றோம். அடுத்திருப்பவர்களை மன்னிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அடுத்திருப்பவரோடு ஒப்புரவாவதற்காக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இல்லாவிட்டால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது வெறும் சர்ஃபேஸ் லெவல்லையே நின்று ஒரு மேலோட்டமானதாக இருக்கும். இறைவன் என்னை மன்னித்தார், எஸ் வண்டர்ஃபுல், ஆண்டவர் என்னை மன்னித்தார். ஆனால் என்னை மன்னித்த ஆண்டவர் அந்த அன்பை சுவைத்த நான் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கின்றேனா? பிறரை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றேனா? பிறர் மீது இரக்கம் காட்ட தயாராக இருக்கின்றேனா? நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். எங்களுடைய சமுதாயத்திலே எங்களுக்கு எதிராய் பாவம் செய்தவர்களை மன்னிக்க, எங்களுக்கு எதிராய் தவறு செய்தவர்களை மன்னிக்க, அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க நாங்கள், எங்களுடைய தமிழ்ல அழகான வார்த்தைகள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றது, நீ செத்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். அப்படி செத்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். அடே செத்தவன் நீ வந்தான்னு வராட்டி அவனுக்கு தெரியாது. அந்த செத்தவன்ட்ட கூட சவால் விடுகிற, இறந்த மனிதனிடத்துல கூட சவால் விடுகிற மொக்கர்களாய், மூடர்களாய் தான் நாங்கள் இருக்கின்றோம். செத்தவன் செத்து போயிட்டான், ஆனா அவன்கிட்டையும் சவால் விடுகிறோம், செத்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். உடனே சாவுக்கு தான் நம்ம டாக்கள் வார, செத்தாலும் இந்த வளவுக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன். நம்ம சிரிக்கிறாங்க, ஓம் பாரு நீங்க சொல்ற சரிதான். ஏன் அவ்வளவுக்கு இருக்கு நமக்கு அந்த அகங்காரம்? எல்லாம் சொல்லுவாங்க, டப்பன்னு கண்ணை முடுனா எல்லாம் முடிஞ்சு. அந்த ஆங்கிலத்தை ஹிந்தியில் அழகா சொல்லுவாங்க, சப் கதம் போகையாண்டு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆனாலும் அவனை நீ வாழக்குள்ள மட்டும் இல்லடா, செத்த பிறகும் நான் உன்னை விட மாட்டேன். நம்ம நல்ல காலம் கோர்ட்ல போய் கேஸ் போடல செத்தாக்களுக்கு. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை, சிரிப்பை கொண்டு வரலாம், ஆனால் சிந்திக்க வேண்டிய விடயங்கள். இந்த மனிதன் வாழ்கிற இந்த நாட்களிலே இன்னொரு மனிதனை மன்னிக்க தெரியாவிட்டால்,
இன்னொரு மனிதன் மீது இரக்கம் காட்ட முடியாவிட்டால், இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வானது போலியான வாழ்வாகத்தான் இருக்கும். அந்த விடுதலைக்குரிய கடமைகள் எப்படி இன்னொரு மனிதனுக்கு நாங்கள் விடுதலையை கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய விடுதலையை என்னுடைய வாழ்விலே சுவைத்திருந்தால், அந்த அன்பை உண்மையாகவே நான் சுவைத்திருந்து இறைவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலே பற்றியறிந்தால், தூயாவியானவருடைய வல்லமையும் வழிநடத்துதலும் எனக்குள்ளே இருந்தால், நான் சொன்ன இந்த 3 காரியங்களும் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது போல, உனக்கு எதிராக உன்னுடைய சகோதரன் மனத்தாங்களாய் இருந்து நீ அப்படி எண்ணினால் கூட, அவன் உண்மையாக இருக்கணும் என்ற உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக இருக்கிறான் என்றது உன் சிந்தனைக்கு வந்தால், பழிப்பொருளை அதில் விட்டுவிட்டு, பழியை விட்டுவிட்டு உன் நண்பனோடு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகி விட்டு வா. உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகிட்டு வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, நேற்று ஃபாதர் ஜூலி என்ற பிரசங்கத்தை நான் கேட்டேன். அதில் அவர் சொல்றார், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி. அப்ப நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்று சொன்னா, இந்த 3 இந்த ஜூபிலி இயர்ல மிகவும் முக்கியமானதாக எனக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம், இந்த ஜூபிலி இயருக்கு, இந்த ஜூபிலி ஆண்டிற்கு நாங்கள் உண்மையாகவே அர்த்தம் கொடுக்கிற பிள்ளைகளாக, பிறருக்கு விடுதலையை கொடுக்கிற பிள்ளைகளாக, உண்மையாகவே ஆன்மீகத்திலே வளர்ந்து ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களோடு ஒப்புரமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து இறை இரக்கத்திற்கேற்ப எங்களை வழிநடத்துகிற அந்த இறைவனை போல நாங்களும் மாறி, தொடக்கம் 3:9, எப்படி ஆண்டவர் எங்களை அவருடைய சாயலிலே படைத்தாரோ, எங்களை தேடி வந்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாரோ ஆதாமே, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீ ரெடியா? Are you ready to reconcile and to forgive according to the mercy that shown to you by God? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை, தொடர்ந்து திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த புண்ணியங்களை எங்களுடைய இருதயத்தில் இருத்தும்படிக்காக, யாரோடையாவது எங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால், யாரோடையாவது மனக்கசப்பு இருந்தால், இந்த நாட்களை நவ நாட்களை உங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்களை மன்னியுங்கள். அவர்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை, இறைவனுடைய நாமம் மகிமை பெறும்படிக்காக அவர்களை மன்னியுங்கள். இறைவனுடைய இரக்கத்தை அவர்கள் உங்கள் மூலமாய் கண்டுகொள்ளட்டும். அவர்களை இறைவனோடு ஒப்புரவாக்க செய்யுங்கள். உங்களையும் அவர்களையும் எங்களையும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைந்திருக்கவும், இந்த படிப்பினைகள் எங்கள் வாழ்வாக மாறவும், இந்த ஜூபிலி ஆண்டு உண்மையான அர்த்தமுள்ள ஆண்டாய் மாறட்டும். ஆமேன். ஆயன் நானே என்று கூறிய அன்பு தந்தையே இறைவா, கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கும் பாப்பரசர், ஆயர்கள், கருதினால் அனைவரையும் உம்பாதம் அர்ப்பணமாக்குகின்றோம். இவர்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட உன்னதமான அழைப்பை இறுதி வரைக்கும் செய்வதற்கு வேண்டிய உடல் உல ஆன்மீக பலத்தை கொடுக்க வேண்டும் என்றும், இவர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற அனைத்து சவால்களையும் துணையோடு முறியடித்து அனைத்து மக்களையும் ஆன்மீக வாழ்வில் வழிநடத்த வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று தூய அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, இன்று உலகமெங்கும் வாழும் இளைஞர் யுவதிகளை உம் கரம் தருகின்றோம். பலர் உம்மையும் உம் அன்பையும் மறந்து மறுதளித்து பல உலகப்படியான பாவங்களுக்கு இருளான தங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கும், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு தெய்வ பயத்தையும் உம் குரலை செவிசாய்த்து உம் பாதையில் நடக்க வேண்டிய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தூய அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருந்து தேவை என்று கூறிய ஆண்டவரே, இந்த காலங்களில் பல நோயாளிகள் தங்கள் உடலில் உள்ள நோய்களால் அனுதினமும் வேதனையோடும் கண்ணீரோடும் தனிமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வைத்தியரை விட மேலான வைத்தியர் நீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகள் மீதும் உமது குணமாக்கும் கரம் வைத்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று தூய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையும் தாயுமாகிய இறைவா, இன்று உம்மை தேடி வந்திருக்கும் மக்களை நிறைவாக ஆசிர்வதியும். எவ்வாறு அன்னையாம் கன்னி மரியாள் உம்மோடு ஒன்றித்து உமது திருவிழத்தை நிறைவேற்றினாரோ, அதே போன்று மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் நாயகராம் இறைவா, நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள உம்முடைய நெறிகளை சரியான முறையில் கடைபிடித்து தீமைகளை விட்டொழித்து இரக்கமுடையவர்களாய் புனித வாழ்வு வாழ வரம் அருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் ஊற்றாம் இறைவா, உமது வழியில் செல்ல எமக்கு தடையாக இருப்பவற்றையும் எமது ஆன்மீக வாழ்வில் குறைவுபடுவதையும் நாம் கண்டுணர்ந்து எமது வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாக மாற்றி அமைத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளை, பெற்றோரே, சகோதர சகோதரிகள், இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய அபிஷேகம் எங்களை தொடும்படிக்காக எங்களுடைய இருதயங்களோடும் மார்போடும் கரங்களை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த நாளிலுமாய் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்விலே சம்பூர்ணமாய் நிரம்பவும், ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டு வந்திருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் அவருடைய அன்பிற்கும் இரக்கத்துக்கும் ஏற்ப உங்களுடைய வாழ்விலே அவர் வழங்க வேண்டும் என்றும் உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். இந்த நிமிஷத்திலே ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படிக்காகவும், அந்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே அசைவாடும்படிக்காகவும், அபிஷேக வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காகவும், உங்களுடைய வேதனைகளும் இருதயத்தில் இருக்கிற பாரங்களும் குறையும்படிக்காகவும் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சுகப்படுத்துகின்ற அந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்காய் ஆண்டவர் உங்கள் மீது கரங்களை வைக்கின்ற அந்த அற்புதமான அந்த நிகழ்வை உனதாக்கிக் கொள். இன்றைக்கு ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களை தொடுமப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த ஜனங்கள் நிரம்புவார்களாக. இருதய நோய் இருக்கிற மனிதர்களை இயேசுவின் கரத்தினால் அந்த கரம் தொடுவதாக, இயேசுவின் அன்பு கரம் தொடுவதாக. இருதய நோய்களில் இருந்தவர்கள் விடுதலை பெறும்படிக்காய் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தலையிலே தலை வியாதியோடு இருக்கிறவர்களும், இடுப்பு வியாதிகள், இரத்தத்திலே கிருமியோடு வாழ்பவர்களும், நோய்களை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற என் ஜனங்களை உம்முடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன். சுவாமி, உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. அன்று அப்படி இயேசு ஒவ்வொரு மனிதனையும் தொட்டு குணப்படுத்தினாரோ, அதே வல்லமை உங்களை தொடுகிறது. அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள். உன்னுடைய இருதயம் மகிமையினால் நிரம்பட்டும். இந்த ஆலயம் தெய்வீக மகிமையினால் நிரம்புகிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த இடம் உமது வழிநடத்ததினாலே, தூய ஆவியின் வழிநடத்ததில் நிறைந்திருக்கட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் நோய்களில் இருந்தும், சாபங்களில் இருந்தும், பாவ கட்டுக்களில் இருந்தும் விடுதலை பெறுவார்களாக. ஆண்டவரே, எங்களிடத்திலே ஜெபம் கேட்டு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருக்கெல்லாம்
ஜெபிப்போம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுவானாக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்பமானார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அணுத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலர் அன்றன்றஞ்சி தாண்டகை எல்லா திருநிலாகியவரோடு உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த சுபத்தினை
துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியினையும் சந்தோஷத்தினையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மறைநூல்களால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலைவாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராயிருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீமைகளும் பாவங்களும் ஒளிந்திட ஜெபங்கள் செய்தவரே, மாட்டி வரும் பேய்களையும் விரட்டிட ஆற்றல் கொண்டவரே, வாழ்க 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 எங்கள் காவலரே, வாழ்க 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 எங்கள் காவலரே. நாவலியா நாயகரே, புனித அந்தோனியாரே. ஹோலி மேடையில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.